Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. தஞ்சாவூர்ல பட்டியலின மக்களுக்கு வழிவிட முடியாதுன்னு சொல்லி மூதாட்டி ஒருவர் மாணவர்களை தாக்க முயற்சிக்கும் வீடியோ சமூக வலைதளத்துல வேகமா பரவிய நிலையில மூதாட்டி மீது போலீசார் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு தரப்பு பொது பாதையினும் மூதாட்டி தரப்பு தங்களுக்கு சொந்தமான இடம்னும் மாறி மாறி உரிமை கொண்டாடுறாங்க. இது தொடர்பான விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், வணக்கம். இந்த சம்பவத்தோடைய முழு பின்னணி என்னன்னு பதிவு பண்ணுங்க சதீஷ் முருகன். தஞ்சாவூர் மாவட்டம் கொல்லங்கரை என்கிற கிராமத்தில் தான் பள்ளி மாணவர்கள் ஒரு சிலர் பாதை வழியாக நடந்து போகும்போது ஒரு மூதாட்டி கம்பை கொண்டு அவங்களை அடிக்க பாய்வது போன்ற காட்சிகள் என்பது கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருது. முதல்ல நம்ம அந்த காட்சிகளை பார்த்துடலாம். இந்த மாணவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொல்லங்கரை கிராமத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள். இவர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம உயர்நிலை பள்ளி மற்றும் துவக்க பள்ளிக்கு, அங்கே 2 வகை பள்ளிகள் இருக்குது, அந்த 2 பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களாக இருக்கிறாங்க. இந்த பாதை என்பது பார்த்தீங்கன்னா, இந்த மாணவர்களுடைய குடியிருப்பு பகுதிக்கும் இந்த பள்ளிக்கும் சுமார் ஒரு 150லேருந்து ஒரு 200 மீட்டர் வழி தான் இந்த பாதை என்பது இருக்கிறது. இதை கடந்து சென்றாங்கன்னு சொன்னால் விரைவில் அவர்கள் பள்ளிக்கு செல்லக்கூடிய விரைவில் அவங்க பள்ளிக்கு சென்ற முடியும். பள்ளிக்கு மட்டும் இல்லை, அந்த வழியாக அந்த பாதையை பயன்படுத்தும் பொழுது அருகாமையில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் மற்றும் மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அந்த பகுதி மக்கள், அதாவது பட்டின சமூகம் ஆடக்கூடிய அந்த பகுதி மக்கள் சென்றுவதற்கான ஒரு குறுகிய பாதையாக இது இருக்கிறது. குறுகிய அளவில் ஒரு பாதையாக இருக்கிறது. இதை தவிர்த்து மற்றொரு பாதையும் அந்த கிராமத்தில் இருக்குது. இந்த பாதையை அது பார்த்தீங்கன்னா அவங்க பயன்படுத்தணும்னு சொன்னால் சுமார் 2 அல்லது 3 கிலோமீட்டர் அந்த ஊரை சுற்றி இந்த பகுதிக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் தான் அந்த கொல்லங்கரை கிராமத்தில் இருக்குது. இப்போ இந்த மாணவர்களை, அந்த பட்டியலின மாணவர்களை இந்த பொது பாதையில் அவங்க பயன்படுத்தக்கூடாது, இந்த பாதையை பயன்படுத்தக்கூடாதுன்னு அந்த மூதாட்டி விரட்டக்கூடிய காட்சிகளும், அதை மீறி அந்த பகுதி இளைஞர்கள் அந்த மாணவர்களை அந்த பொது பாதையில் நடந்து போயிட்டு நீங்கள் பள்ளிக்கு போயிட்டு திரும்பி இதே பாதையில் வாங்க அப்படின்னு சொல்கிற காட்சிகளை நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த காட்சிகளை நாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக வெளியான இந்த அசுரன் திரைப்படத்தில் தான் இந்த காட்சிகள் வெளியாகிருந்தது. தற்பொழுது இந்த வீடியோ காட்சி, அதாவது கொல்லங்கரையில் நடைபெற்ற அந்த வீடியோ காட்சியும் இந்த அசுரன் திரைப்பட காட்சியும் ஒன்றிணைச்சு பல்வேறு விதமாக மாணவர்கள் மற்றும் பல்வேறு இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் பரப்பி வராங்க. பள்ளி மாணவர்கள் காலணி அணிந்து செல்லக்கூடாது என்கிற அந்த இதை மீறி மாணவர்களை இப்போ கதாநாயகன் ஊருக்குள்ளே செருப்பணிந்து அழைத்து செல்வார். இதே போன்ற காட்சி தான் இந்த பொதுப்பாதையை பொறுத்தவரையில் இவர்கள் அந்த இளைஞர்கள் அந்த மாணவர்களை அழைத்து சென்ற காட்சியும். இப்போது இந்த சம்பவத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன என்று பார்த்தோன்னு சொன்னால், கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பகுதியில் அந்த பாதை என்பது வண்டி பாதை என்று சொல்லக்கூடிய ஒரு பாதையாக இருந்திருக்கிறது. அது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்திட்டு வராங்க. குறிப்பாக பட்டியலின சமூக மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியிலேருந்து இந்த பாதைக்கு போகிறதுன்னு மிகுந்த ஒரு இலகுவாக இருக்குது, லேசாக சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த பாதையை பயன்படுத்துவதற்கு அவங்க பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இந்த விவகாரத்தை பார்த்தீங்கன்னா 1968ஆம் ஆண்டு தனசுந்தரி, அவரது கணவர் ஆகியோர் சேர்ந்து இந்த இடத்த வாங்கியிருக்காங்க. சுமார் 7 ஏக்கர் நிலம் உள்ள அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 8000 சதுர அடி நிலம் தான் இவங்க சொல்லக்கூடிய அந்த வண்டி பாதை என்று சொல்லக்கூடிய ஒரு 100-150 மீட்டர் போகக்கூடிய அந்த பாதையாக இருக்கிறது. அந்த தனசுந்தரியினுடைய கணவர் சாமிநாதன், இவர்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. இவங்க வாங்கின இடம் தான் அந்த இடத்த இருக்கக்கூடிய அந்த விஷயம், அந்த 7 ஏக்கர் பரப்பளவில் வாங்கின இடம். ஆனால் அந்த 1968 அந்த இடத்த அவங்க வாங்கும் பொழுது இது வண்டி பாதைக்குன்னு இடம்னு சொல்லி தான் அவங்க வாங்கியிருக்காங்க. இந்த நிலையில தான் அந்த மக்களும் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக அனைத்து தரப்பு மக்களும் அதை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. 2016ஆம் ஆண்டு முதல் தான் இந்த விவகாரம் பூதாகரமாக வெடிக்கிறது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தனசுந்தரின்றவங்க அவங்க குடும்பத்தினர் இந்த தனிப்பட்ட ஒரு நபர், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய யாருமே இந்த மக்கள் இந்த பாதையை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும், தனிப்பட்ட ஒரு நபர் இந்த பாதையை பயன்படுத்தக்கூடாது 2016 முதல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சுமார் 8640 சதுர அடி தான் இந்த பயன்படுத்தக்கூடிய பாதையினுடைய அளவாக இருக்கிறது. இந்த விஷயத்துல தான் பார்த்தீங்கன்னா
அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காத நிலையில் தனிநபர் எதிர்ப்பின் காரணமாக இது நடந்திருக்குன்னு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டு முதல் இந்த பாதையை வந்து அந்த தனிப்பட்ட குடும்பத்தினர் இந்த பாதையை மறைப்பதற்கும் பல்வேறு விஷயங்கள் அதில் மரத்தை கொண்டு வந்து போடுறது போன்ற விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2016 இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு முன்பாக வெறும் மண் சாலையாக இருந்தக்கூடிய இந்த சாலையில் தார் சாலை போடுவதற்கு ஊராட்சி மன்ற தலைவர் ஒருவர் வந்து முயற்சி செய்கிறார். ஊராட்சி மன்றம் சார்பாக அங்கே தார் சாலை அமைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி தார் சாலை அமைக்கும் பொழுது தான் இவர்கள் வந்து இல்லை இது எங்களுக்கான இடம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2016க்கு அப்புறம் அவங்க வழக்கு தஞ்சாவூர் கீழமை நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்றாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி நிர்வாகிகள் அதாவது ஊராட்சி மன்ற தலைவர்கள் யாரும் அந்த தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்காமல் அந்த உள்ளாட்சி அமைப்பினுடைய அதிகாரிகள் வந்து இருந்தாங்க ஒரு 5 ஆண்டு காலம். அந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த வழக்கை முறையாக நடத்தாமல் இருந்த காரணத்தினால் வழக்கு நடத்த ஆள் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக அந்த தனசுந்தரி என்பவர் சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடம் வந்து அவங்களுக்கு அப்படி சொந்தன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து கிளைம் பண்ணுறாங்க. இப்போ தனசுந்தரி இது எனக்கான இடம் சொல்லி கீழமை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. எனவே இனிமேல் இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவ்வப்போது இந்த பிரச்சனைகள் எழும். அவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, ஊரார் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அவங்க விட்டு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் மீண்டும் மே மாதம் இந்த பாதையை அவங்க மறிச்சதுனால ஒரு பீஸ் கமிட்டி போடப்பட்டிருக்கு. ஆர்டிஓ தலைமையில் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் போராட்டங்கள் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் இந்த பீஸ் கமிட்டி அதாவது அமைதி பேச்சுவார்த்தைக்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. ஒரு அந்த கொல்லங்கரை கிராம மக்கள் பட்டியலினத்து சமூகத்தை சேர்ந்த மக்கள் அந்த தனசுந்தரி குடும்பத்தினர் மற்றும் இன்னொரு அமைப்பு இந்த 3 தரப்பிலும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இல்லை நாங்கள் வந்து அமைதியாக போகிறோம் ஏன்னா அந்த பொதுப்பாதையை பயன்படுத்துவதற்கு நான் அனுமதி வழங்குகிறேன்னு சொல்லிட்டு தனசுந்தரி தரப்பில் எழுதி கொடுக்கப்பட்டு சென்றிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் மே மாதம் நடந்த இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை மீறி மறுபடியும் வந்து இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த போராட்டமானது வெடிச்சிருக்கு. இந்த வீடியோவும் அதுதான் காட்டுது. அவங்க அந்த தனசுந்தரிங்கிறவங்க இதை எதிர்க்க இந்த பள்ளி மாணவர்கள் செல்வதை எதிர்க்கிறாங்க அப்படின்றது தான் இந்த பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் 2021க்கு அப்புறம் மீண்டும் ஊராட்சி மன்றம் போன்ற உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதிகள் வந்து வர தொடங்கிய உடனே இந்த வழக்கு மீண்டும் வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஏற்கனவே வந்து அந்த தனசுந்தரிக்கு இந்த நிலம் சொந்தம் என்று சொல்லியிருந்தாலும் கூட ரெவென்யூ ஸ்டாண்டிங் ஆபரேஷனுங்கிற அடிப்படையில் வருவாய் சட்டத்தின் அடிப்படையில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பாதை என்பதனால் இது ஒரு தனிநபருக்கு விட முடியாது என்கிற அடிப்படையில் அதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறாங்க. அந்த வழக்கு தற்பொழுது நிலுவையில் இருக்குது. இந்த நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு இருக்கும் பொழுதே இது போன்று தனிநபர் இது போன்ற பிரச்சனையில் ஈடுபடுறாரு என சொல்லி தான் தற்பொழுது மீண்டும் இது பூதாகரமாக வெடித்திருக்கிறது. அந்த நேற்றைய தினம் அந்த மாணவர்கள் வந்து போவதை தடுத்திருக்காங்க. நேற்று முன்தினம் நடந்திருக்கு இந்த விஷயம். இந்த நிலையில தான் அங்கே வந்து ஒரு பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு. மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அந்த பேச்சுவார்த்தையில் அந்த தனசுந்தரி அவங்க குடும்பத்தினர் மீண்டும் ஒத்துழைக்கல. இந்த நிலையில் அந்த பள்ளிக்கு செல்லும் பொழுது தடுத்த மூதாட்டி திரும்பி வரும்போது பள்ளி மாணவர்களை தாக்கி இருக்கிறாங்க ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதில் ஒரு 3 மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்களாகவும் அதில் வந்து அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது தனசுந்தரி உட்பட சிலர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் இதற்கு வந்து ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தி ஒழுங்கான அந்த பாதையை அமைத்து கொடுக்க வேண்டும். இதில் வந்து அரசு உடனடியாக தலையிட்டு அந்த பாதையை மீட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த பகுதி மக்களுடைய ஒரு பிரதான கோரிக்கையாக இருக்கிறது.